குழம்பு மாவு உப்புமா. இது பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, களி மாரி செய்வாங்க. அதாவது மோர் களின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாரி செய்வாங்க. ஒரு புட்டு பதத்துக்கு செய்யலாங்க. அவ்வளோ சாஃப்ட்டா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. மென்னி அடைக்காம இருக்கும். சூடு ஆறின பிறகும் இந்த உப்புமா ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். அதுக்கு 2 கப் அரிசி மாவ ஒரு பேசன்ல சேர்த்துக்கலாம். இதுக்கு தயிர் சேர்க்கணும். ஒரு குழம்பு கரண்டி அளவுக்கு தயிர டீ வடிகட்டல்ல வடிகட்டி, அந்த தயிர்ல இருக்க தண்ணி கூட இருக்கக்கூடாதுங்க. அந்த அளவுக்கு கெட்டி தயிர் எடுத்துக்கோங்க. அத நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பூனால எடுத்து இந்த அரிசி மாவுல சேர்த்துட்டு, இப்படி பொல பொலன்னு நம்ம புட்டுக்கு எப்படி வேக வைக்கிறதுக்கு முன்னாடி மாவு பெசருவோமோ, அந்த மாரி பெசரிக்கணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அந்த வடிகட்டின கெட்டி தயிர சேர்த்துக்கிறேன் பாருங்க. தண்ணி வடிச்சிட்டு சேர்த்தா தான் நம்ம ஓரளவுக்கு அதிகமாவே தயிர் சேர்க்க முடியும். இப்படி நல்லா பெசரிட்டு இப்படி பிடிச்சு பார்த்தீங்கன்னா, கையில அப்படி அச்சு விழணும். கொஞ்சம் போரலன்னா திரும்பவும் நீங்க தயிர் சேர்த்துக்கலாம். இந்த மாரி பெசரி வச்சுடலாம். நான் இன்னைக்கு இண்டோலியன் வாணலியே செஞ்சு காமிக்கிறேன். நான்ஸ்டிக் வாணலி கூட எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வரமிளகா. நம்ம உப்புமாவுக்கு எப்படி தாளிப்போமோ அதே மாரி மோர் மிளகா இருந்தா முதல்ல மோர் மிளகாவ பொரிச்சு எடுத்துட்டு, இந்த தாளிதம்லாம் சேர்த்துட்டு, உப்புமா கிளறதுக்கு முன்னாடி இந்த மோர் மிளகா, பொரிச்ச மோர் மிளகாவ அப்படி பொடிச்சு போடலாங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் தாளிச்சுட்டு, ஒரு ஆறுக்கு கருவேப்பிலை அதையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 கப்பு அரிசி மாவு எடுத்தா 3/4 கப்பு தண்ணி. 2 கப்பு அரிசி மாவுக்கு 1 1/2 கப்பு தண்ணி சேர்த்துட்டு, 1 டீஸ்பூன் உப்பும் சேர்த்து, நல்லா தண்ணி கொதிநிலை வந்ததுக்கப்புறம், இப்போ நம்ம அந்த தயிரோடு பெசரி வச்சிருக்கிற அந்த அரிசி மாவை உதுத்து விட்டா மாரி போடணுங்க. அப்படியே நம்ம எடுத்து எல்லாத்தையும் கொட்டிடாம, அடுப்பை சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்படி உதுத்து விட்டா மாரி போட்டுட்டு, கிளறதும் பார்த்தீங்கன்னா, சுத்தி வர கிளறாம அப்படியே குத்தி விட்டு கிளறணுங்க. சல்லி கரண்டியால இப்படி மாவை அப்படியே குத்தி விட்டிங்கன்னா, அந்த தண்ணி முழுக்க அங்கங்க அந்த அரிசி மாவுல கட்டி தட்டாம, ஒரு கூழ் பதத்துக்கு ஆகாம, பொல பொலன்னு இருக்கும். அதே சமயத்தில வெந்து குடுத்துருங்க. குறைச்சலான எண்ணெய், குறைஞ்ச நேரத்தில 5 நிமிஷம் தாங்க ஆகும் இத கிளறி எடுக்கிறதுக்கு. பாருங்களேன், சிம் ஃப்ளேம்ல வச்சு அடி பிடிக்காம கிளறேன் பாருங்க. அதே சமயத்தில மாவும் தொட்டு பார்த்தீங்கன்னா, நல்லா வெந்து குடுத்துருக்கும். ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். நல்ல நிறம் மாறி இருந்தாலே அரிசி மாவு நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ இத நம்ம மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்தோம்னா, அந்த வாணலி சூட்லேயே நல்லா வெந்திருக்குங்க. இத ரொம்ப சிகப்பா நீங்க மொறுமொறுப்பா எடுக்கணும் அப்படின்னா, இன்னும் ஒரு 3, 4 நிமிஷம் நீங்க வச்சீங்கன்னா, நல்லா செவந்து குடுத்துரும். ஆனா, அது சூடு ஆறுன அப்புறம் ரொம்ப ஹார்ட் ஆயிடுங்க. இந்த குழம்பு மாவு உப்புமா ஓரளவுக்கு இந்த அரிசி மாவு நிறம் மாறுனோனே அடுப்பை நிறுத்திட்டு, ஹாட் பேக்ல சூடா இருக்கப்பயே வச்சுக்கலாம். நீங்க சூடா சாப்பிட்டாலும் சரி, சூடு ஆறுன அப்புறம் எடுத்து சாப்பிட்டாலும், புட்டு போல சாஃப்ட்டா இருக்கும். சாப்பிடுறப்ப மென்னி அடைக்காது. ஏதாவது ஒரு ஊறுகாய் தொட்டுண்டு சாப்பிட்டு பாருங்க. அவசியம் இந்த ரெசிபி செஞ்சு பாருங்க. எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் குடுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க.